சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 20/12/2024 வெள்ளிக்கிழமை, மார்கழி மாதம் 5ஆம் நாள், பஞ்சமி திதி. இன்று காலை 10:49 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. மகம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:47 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிக அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து ஒரு முடிவை அமுல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. இன்று அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற மிகப்பெரிய நல்ல நாள் இன்றைக்கு. குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான மனக்கலக்கங்கள் எல்லாம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குழந்தைகள் அதை ஒத்துக்க மாட்டேங்குதே, இதை ஒத்துக்க மாட்டேங்குதே, அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, மாப்பிள்ளை இப்படித்தான் வேணும்னது, பொண்ணு இப்படித்தான் வேணுன்றாரு, என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்குது, பிள்ளைகள் நடக்கிறது வேறையா இருக்குது. இந்த மாதிரி பிள்ளைகளை எப்படி கட்டுப்படுத்துவது, அவங்கள எப்படி வழிக்கு வர்றது, அல்லது நம்ம எப்படி அவங்க வழிக்கு போகிறது என்பது மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்கார பெற்றோர்களுக்கு இன்றைக்கு தெளிவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தூர இடங்களில் இருக்கக்கூடிய, பிரிஞ்சிருக்கக்கூடிய, பிரிந்து படிக்கக்கூடிய, பிரிந்து வேலையில் இருக்கக்கூடிய, பிரிந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய பிள்ளைகள்கிட்ட இருந்து ஒரு சாதகமற்ற தகவல்கள் இதுவரைக்கும் வந்துகிட்டு இருந்தது எல்லாமே இனிமேல் நல்லா வரும். பிள்ளைங்க தூரத்தில் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, நல்லா சாப்பிடுதுங்க, நல்லா வேலை செய்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, பரவாயில்லைங்க, இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு தீரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய, பிள்ளைகள் விஷயத்தில் ஓரளவிற்காவது நிம்மதி வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே சுகஸ்தானத்தில் சந்திரன் வலிமையாக அமர்ந்திருந்தான்னு வைங்களேன், அன்றைக்கு சுகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நல்லது நடக்கும். சுகம்னா முக்கியமாக ஆரோக்கியத்தை எடுத்துக்கணும். நம்முடைய உடம்பு இன்னைக்கு சுகமாக இருக்கும் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கார பெரியவர்களுக்கு சொல்லிடலாம். சின்னவங்களுக்கே இன்னைக்கு ஏதாவது வந்துடுதே, நோய் அப்படி வந்துடுது, இப்படி வந்துடுது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யுது. அந்த காலம் மாதிரி சின்னவங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அப்படி இப்படின்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஆக ஒரு 50-60 வயது கடந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுக நாளாக இந்த நாள் அமையும். மாணவர்களுக்கு இன்றைக்கு கல்வி கூடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு எந்த வேலை, எந்த படிப்பு, மேற்படிப்பு படிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, எம்ஃபில், எம்எஸ்சி போன்ற, எம்காம் போன்ற அல்லது பிஹெச்டி போன்ற படிப்புகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் எது நமக்கு கரெக்டு, எதில் போனால் நமக்கு எதிர்கால முன்னேற்றமாக இருக்கும் என்பது போன்ற சில பல விஷயங்களில் அறிவு கண்கள் திறக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அம்மா மேலே இருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய நாளாகவும், தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். பாக்கியாதிபதியுடைய பார்வையில் இருக்கிறார். பொதுவாக சனி சந்திரனை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா என்னன்னா அன்னைக்கு குழப்பமான நாளாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு 9ஆம் அதிபதி தான் உங்களுக்கு பார்க்கிறார். அப்போ 9ஆம் அதிபதி இன்றைக்கு தனாதிபதியை பார்க்கக்கூடிய அமைப்பு, 2-9 கூடியவர்கள் தொடர்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உங்களுடைய முயற்சிகள் பலிக்கும், பணவரவு கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. பணவரவு இருந்தால் தான் நமக்கு எல்லாமே சந்தோஷம் வந்துடுமே. ரொம்ப நாளாக எதிர்பார்க்கின்ற ஒரு பணம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்போடு நல்லா இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே மிதுன ராசிக்காரர்கள் இன்னைக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இவரை போய் பார்க்கலாம், அவரை போய் பார்க்கலாம், அல்லது இவரை போய் பார்க்கறதன் மூலமாக இந்த கரெக்டாக முடிச்சுட்டு வந்துடலாம் இன்னைக்கு என்கின்ற மாதிரியாக காலை எழுந்ததிலிருந்தே பிளானிங்னு சொல்லப்படக்கூடிய, இன்றைக்கு இரவுக்குள்ளே என்னதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவான ஒரு திட்டம் போட்டு, ஒரு பிளான் போட்டு அதன் மூலமான சக்சஸ் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சகோதரர்களுடைய இன்னைக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. தம்பி தங்கைகள் இது வரைக்கும் இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு அவங்க மேல குறை கண்டவர்களுக்கு அதற்கான நிவர்த்திகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார், தன வீட்டில் இருக்கிறார்.
காசு பணம் வரக்கூடிய நாளாக, குடும்பம் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதுவரைக்குமே குடும்பத்தில் குழப்பங்கள், கணவன் மனைவி பிரிவு, கணவன் மனைவி ஒருத்தர் முகம் விட்டு பேச முடியாத ஒரு சூழல் இருக்குது. இன்னார் மூணாவது மனுஷர் ஒரு சகுனி வேலை பார்த்து குடும்பத்தை பிரித்து விட்டாரியா, எப்படி அது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனால் அது எப்படி அந்த விரிசல்களை ஒட்ட வைக்கிறதுன்னு தெரியல என்கின்ற மாதிரியாக குடும்ப குழப்பங்கள் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே கணவன் மனைவி இணக்கமான உறவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். யார் நமக்குள்ள ஒரு மாதிரியான கோல் மூட்டி விட்ட வேலைகளை பார்த்தது என்கின்றவரை அடையாளம் காட்டிக்கொள்ளக்கூடிய, அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நாள்னு இன்னைக்கு சொல்லிடுவேன். கடந்த காலத்தில் கடகராசிக்காரர்கள் அஷ்டமச்சனியின் காரணமாக சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத நிலைமைகள்லாம் நிறைய இருந்தது. அது எல்லாமே இனிமேல் படிப்படியாக தீரப்போகுது. இந்த வந்துருச்சு, அடுத்த வருஷம் பிறக்க போகுது. அடுத்த வருஷம் பிறந்ததிலிருந்தே கடகராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் இருக்கக்கூடிய அமைப்பு. அஷ்டமச்சனி விலகப் போவதால் ஆனந்தம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே, ஒரு எல்லாத்திலையும் ஒரு முயற்சிகள் பலிக்கக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கடகத்திற்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் ராசியிலே இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. அதுலேயும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் லட்சியங்கள் கைகூடக்கூடிய சுப நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை இன்றைக்கு சாந்தப்படுத்துகின்ற விதத்தில் இருக்கனால குடும்ப உறுப்பினர்களிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த சலசலப்புகளோடு அப்படியே விலகக்கூடிய, உங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. சுக அனுபவங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும். சிலருக்கு நண்பர்களால் இன்றைக்கு உதவிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. நண்பர்கள், கூட்டாளிகள் போன்றவர்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மை. கூட்டாளிகள்னா அந்த பங்குதாரர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஃப்ரெண்டு வேற பார்ட்னர் வேற அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா. ஒரு தொழில்முறை பார்ட்னர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி தொழில் முன்னேற்ற பாதையில் போகக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் அறிமுகமாகக்கூடிய சூழ்நிலை, ஏற்கனவே அறிமுகமானி தொடர்பு விட்டு போனவர்கள் மீண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு இனிய நல்ல திருப்பமுள்ள நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் 12ஆம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறார். அதாவது அவர் சூரியனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. பயணங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் இருக்கும். எல்லா கன்னிராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடந்துடுறது இல்லையே. ராசி என்பது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா 60 கோடி பேர்லேருந்து 70 கோடி பேர் உலகம் முழுக்க ஒரு ராசியில் பிறந்திருக்கிறாங்க. அப்போ அவ்வளவு பேருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்குமா என்று கேட்டால் அப்படி இல்லை. அப்போ பலன்கள் எந்த இடத்துல வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி தசாபக்திகள்னு சொல்லுவோம் இல்லையா, அவரவருடைய பிறந்த ஜாதக லக்ன அமைப்புகளின் அடிப்படையில் அந்த பலன்கள் மாறுபடும். அதை போல ஒரு சிலருக்கு பயணங்கள் வரக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் பிறந்த இடத்தை விட்டு தூர எடுக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும். அதுக்காக வெளிநாடு வெளிமாநிலம் தாங்க இல்லை, தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் பிறந்து மெட்ராஸில் இருக்கிறேன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் கூட, வேறு மாவட்டங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, அனைத்தும் நிறைவாக சிறப்பாக இருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு லாபத்தில் இருக்கிறார். வேலை, தொழில் போன்றவைகள் லாபகரமாக இருக்கக்கூடிய அருமையான நாள். வியாபார பெருமக்களுக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். வியாபாரம் குறைச்சலாக இருந்தால் கூட லாபமுள்ள பொருட்களாக இன்னைக்கு விற்றதுங்க, பரவாயில்லைங்க. எல்லா பொருள்லையும் எல்லா மாதிரியும் லாபம் இல்லையே. ஒரு பொருளில் 10%, ஒரு பொருளில் 20%, ஒரு பொருளில் பாதிக்கு பாதி லாபம் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லா வியாபாரத்திலையும் சகஜம்தானே. வியாபார பெருமக்கள் மற்றும் விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய, லாபத்தில் சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால வரவுகள் நன்றாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஐயா, நான் வியாபாரியும் இல்லை, விவசாயம் இல்லை, உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது என்பது வழக்கு சார்ந்த விஷயங்கள். யாரை வெற்றி காண முடியல, எதை வெற்றி காண முடியல, நீங்களே இன்னைக்கு மனக்கட்டுப்பாடோடு இருப்பீங்க. அதாவது இந்த பழக்கத்தை விடவே முடியலைங்க, இன்னார்கிட்ட வச்சுக்கவே வேண்டாம்னு பார்க்குறேன், அவர்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னமோ ஒரு நிர்பந்தத்தில் பேசித்தான் ஆக வேண்டியிருக்கு, இந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களில் மனக்கட்டுப்பாடுகள் அதிகமாக வந்து இன்றுடன் இதை அப்படியே விட்டு விடுகிறேன் என்கின்ற மாதிரியான தீர்க்கமான முடிவுகள் நல்லபடியாக எடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோக அமைப்புல நிறைவாக இருக்கிறார்.
நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய நாள்னு இன்னைக்கு சொல்லிடலாம். வேலை இன்னைக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். என்ன வேலைக்கு போகலாம், இந்த துறையில் இருக்கலாமா, அந்த துறையில் இருக்கலாமா, இந்த வேலை நல்லதா, அந்த வேலை நல்லதா, இந்த படிப்பு நல்லதா, அந்த படிப்பு நல்லதா, இளைய பருவத்தினருக்கு ஒரு பெரிய தலைவலி இன்னைக்கு தீரும். இன்னைக்கும் நாளைக்கும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். இதுதான் நமக்கு ஏற்றது, இதுக்கு தான் நம்ம போகணும் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கல்வி மேன்மைகள் நல்லா இருக்கும். பதவி உயர்வு கிடைக்காதவங்களுக்கு அதற்கான அனுமதிகள், ஆரம்பங்கள், ஆயத்தங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கே நாளைக்கே உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடும்னு சொல்ல முடியாது. ஆனால் ப்ரொமோஷன் வர்றதுக்கான மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, எம்டி கையெழுத்து போடணுங்க, சேர்மன் கையெழுத்து போடணுங்க, இவர் கையெழுத்து போடணுங்க, ஜிஎம் பார்க்கணுங்க, இந்த மாதிரி ஃபைல் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு அந்த ப்ரொமோஷனுக்கான வழிமுறைகள், ஆரம்பங்கள் ஆரம்பமாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்டி மாதிரியான விஷயங்கள், அதாவது பெரிய நீண்ட படிப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், படிப்பை முடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கல்வி முழுமை ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க விருச்சிகத்திற்கு இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் இன்றைக்கு இருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. ஒரு 50 வயது, 40 வயது, 60 வயது தொடர்ந்த அந்த நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தெய்வ திருப்பணி செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும். ஐயப்ப தரிசனம் கிடைக்கும். நல்ல ஒரு இஷ்ட தெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. எல்லா தெய்வ வழிபாடும் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக செய்வீங்க. முக்கியமாக குலதெய்வத்து பேரில் இன்றைக்கு ஏதேனும் ஒரு பிரேமம் ஏற்படும்னு சொல்லுவாங்க இல்லையா, குலதெய்வத்தை பார்த்தே தீரணும், குலதெய்வம் இருக்கின்ற திசைக்காவது ஒரு கும்பிடு போடுவோம், குலதெய்வத்தோடைய ஃபோட்டோவை வணங்குவோம் என்கின்ற மாதிரியான ஒரு நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள், தவம், தியானம், யோகா போன்ற சித்தர்கள் வழிபாட்டில் கொஞ்சம் ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்திற்கு சில பேருக்கு ஒரு 20 வயசு 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரு குருவாக நினைக்கக்கூடிய, வாழ்நாள் முழுவதும் இவரை ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய ஒருவருடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. கூடுதலாக அவர் சனியின் பார்வையிலே இருக்கிறார், தேய்பிரை சந்திரனாகவும் இருக்கிறார். ஆகவே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்கும். எந்த ஒரு முடிவும் இன்றைக்கி எடுக்க தேவையில்லை. இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமான என்ன, பொதுவும் அப்படிலாம் ஒன்று கெட்டது நடக்குமா? நடக்காது. ராசியை குரு பார்க்கிறார், கெடுதல்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பக்குவமாக இருக்க வேண்டிய பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்க, ஒரு கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். டக்குன்னு அவரை கேட்டவொன்னே தூக்கி கொடுத்துட்டேன், இவர் கேட்டவொன்னே தூக்கி கொடுத்துட்டேன் என்கின்ற மாதிரி யோசிக்காமல் செய்யக்கூடிய விஷயங்களை சந்திராஷ்டம நாளில் செஞ்சுருவீங்க. கிரெடிட் கார்டு இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர் கேட்டார்னு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் அவர் தேய்ச்சிட்டாருங்க, அப்படி ஆயிடுச்சுங்க, இப்படி ஆயிடுச்சுங்க, அவ்வளோ வாங்கிட்டாருங்க, அவ்வளோ வாங்கிட்டாருங்க, கண்ணு மூடி முடிக்கிறதுக்குள்ளே வட்டி ஏறிடுச்சுங்க, கார்டு என் பேரில் இருக்குதுங்க, நான் தாங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான சிக்கல் பிடித்த வேலைகளுடைய ஆரம்பங்கள் சந்திராஷ்டமத்தில் தான் நடக்கும். ஆக பண விவகாரத்தில் கவனமாக இருங்க. ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுக்கறதுல கவனமாக இருங்க. சோஷியல் மீடியா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எங்கிருந்தாவது ஒரு ஃபோன் வருது, ஒரு வாட்ஸ்அப் வருது, ஒரு எஸ்எம்எஸ் வருது, இந்த லிங்க் அழுத்து அந்த லிங்க் அழுத்துன்னு வருது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்புணர்வோடு நடக்கக்கூடிய சந்திராஷ்டம நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். கணவனாலேயோ மனைவினாலேயோ கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மனைவி பேரில் தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு நல்ல கடன்கள் அமையக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அல்லது மனைவிக்கே ஒரு பொருள் வாங்கித்தான் கொடுத்துருவோங்க, கிடக்கிறது கிடக்கட்டான், எவ்வளவோ கடனாகி போச்சு, எவ்வளோ நஷ்டம் ஆகி போச்சு, பொண்டாட்டி விரும்பி ஒன்று கேட்குறாங்க, ஒரு புடவை கேட்குறாங்க, ஒரு நகை கேட்குறாங்க, அல்லது ஒரு வீட்டு பொருள் கேட்குறாங்க. என்றைக்குமே மனைவியாகப்பட்டவள், பெண்ணாகப்பட்டவள் அவளுக்கென்று உரிமையாக ஒன்றை கேட்டுக்கிறதே இல்லைங்க. புருஷனுக்காகவும் பிள்ளைக்காகவும் வீட்டுக்காகத்தான் எப்போதுமே ஒரு பெண் தன்னுடைய தேவைகளை கேட்கக்கூடிய அமைப்புகள் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில், நம்முடைய தமிழ் பெண் அப்படித்தாங்க இருந்திருக்கிறாங்க. ஆக அவர்களாக விரும்பி கேட்டாலும் அது நமக்கும் தேவையான ஒன்றாக இருக்கும் என்பதை இன்றைக்கு கும்பராசிக்கார ஆண்கள் உணர்ந்து பெண்களின் விருப்பத்தினை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கும்பராசிக்காரருடைய சோதனைகள் தீரப்போதுன்னு நான் ஒவ்வொரு ராசி பலனையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வந்துருச்சு வருஷ கடைசி. ஆக இன்னும் ஒரு 2-3 மாதத்துல உங்களுக்கு ஜென்மச்சனி விலகப் போகிறது இல்லையா, அதற்கு பிறகு ஆனந்தமான வாழ்க்கை அமையும் என்பதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி இன்றைக்கு 6வது வீட்டில் இருக்கிறார்.
சந்திரன் 6ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லது. ஆனால் இன்னைக்கு சனி பார்வையில் இருக்கிறாரே, பிள்ளைங்களால் ஏதாவது செலவுகள் வரும், பிள்ளைங்களால் ஏதாவது மன கஷ்டங்கள் வரும், பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்துறது, பிள்ளைகளுடைய வேலைக்காக ஒன்று செலவு பண்ணுறது, ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிற ஒன்றை இன்றைக்கு குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது என்பது போன்ற அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஆனால் பிள்ளைங்களுக்கான நல்ல தேவைகளுக்கான செலவுகள் தான் இன்னைக்கு இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கடனை அடைக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது புதுசாக ஒரு கடன் வாங்கி பழைய கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, சேமித்து வைத்திருக்கின்ற ஒரு இதை வச்சு இன்றைக்கு முழுக்க கடன் அடைச்சிடலாம், அல்லது ஒரு பொருளை விற்று, ஒரு சொத்தை விற்று, அதை விற்று, இதை விற்று இந்த நீடித்த கடன் தொல்லையிலிருந்து விலகி போயிடலாம் என்கின்ற மாதிரியான கடனை அடைப்பதற்கான ஆரம்பங்கள், அதற்கான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு ஆரோக்கிய அமைப்புகள் பிரச்சனைகள் இருக்கும், ஆனாலும் கவலைப்படுற மாதிரியான குறைகள் எதுவும் இருக்காது. நல்ல மருத்துவர், நல்ல மருந்துகள் போன்றவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை அமையக்கூடிய நாள் அப்படின்றதும் இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. டார்கெட், டார்ச்சர் போன்ற வேலை அமைப்புகளிலிருந்து விலகி நல்ல இனிய அனுபவமாக இருக்கக்கூடிய, ரசித்து செய்யக்கூடிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக எந்தெந்த தொழிலை எந்தெந்த கிரகங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலைமையில் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஐயா இந்த விவசாயம் யாருக்கு கை கொடுக்கும்? அதுலேயும் குறிப்பாக சில பேர் பார்த்திங்கன்னா நெல் அரிசிலாம் போடுறாங்க, சில பேர் பணப்பயிர்னு சொல்லப்படக்கூடிய எண்ணெய் வித்துக்கள், அது நிலக்கடலை அப்படி போடுறாங்க, சில பேர் காய்கறி பழம்லாம் போடுறாங்க இல்லையா? அப்போ அந்த காய்கறி பழம் நெல் இந்த மாதிரியான விவசாயம் யாருக்கு கை கொடுக்கும்? எந்த கிரகம் ஜாதகத்தில் வலுத்திருந்தா நல்ல விதமாக, நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்களே சுபத்துவமான அமைப்பில் இருந்தால் அது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். உண்மையை சொல்லப்போனால் எந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் வழியில் தான் உங்களுக்கு பொருள் வரவு வர வேண்டும் என்கின்றது என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் அமையும். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் வலுத்து சுபத்துவமாக அமர்ந்திருக்கிறாரோ அவருக்கு காய்கறின்னு சொல்லக்கூடிய இந்த பழங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நெல் வியாபாரத்திற்கும் நெல் விளைச்சலுக்கும், விவசாயத்தில் நெல் போடுறோம் இல்லையா, அந்த அரிசி நெல் போன்றவைகளுக்கும் சந்திரன் தான் காரணம். அப்ப சந்திரன் சுபத்துவமாக வலுத்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கணும். வளர்பிறை தேய்பிரையாக இருந்தால் கூட அப்போ தான் பௌர்ணமி விட்டு 2 நாள் ஆயிருக்கு, பரவாயில்லைங்க. பஞ்சமி திதிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனாகவே இருப்பார். ஆக பௌர்ணமிக்கு முன்பின்னாக இருக்கக்கூடிய வளர்பிறையில் இருக்கக்கூடிய கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய, அதாவது அமாவாசை அமைப்பில் நெருங்கி இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கணும், அல்லது எதிரே இருக்கக்கூடிய வளர்பிறையாக இருந்து சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பும் மிகப்பெரிய நல்ல யோக பலங்களை செய்யும். குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கக்கூடிய தானே ஒளிபொருந்திய சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்புல கேந்திர கோணங்கள்ல அல்லது 2 10ஆம் இடங்கள்ல சந்திரன் இருந்தார்னு வைங்க, அவருக்கு விவசாயம் சிறப்பா வரும். நெல் அவர் போட்டார்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு 4 மூட்டை வருதுன்னா இவருக்கு மட்டும் 40 மூட்டை வரும். ஏன்னா சந்திரன் அரிசிக்கும் நெல்லுக்கும் காரகத்துவமான ஒரு கிரகம். வெள்ளை நிறம்னு சொல்லப்படக்கூடிய பொருட்கள் இவருக்கு சொந்தம். அப்போ அரிசி என்ன கலர்ல இருக்கு? வெள்ளை நிறத்துல தானங்க இருக்கு. அப்போ அரிசி ஆலை வைத்திருக்கிறார். ஒருவர் விவசாயம் பண்ணலைங்க, ஆனால் ரைஸ் மில் வச்சிருக்கிறார், அவருக்கும் சந்திரன் தான் சுபத்துவமாக இருக்கும். காய்கறிக்கும் பழத்திற்கும் சொந்தக்காரர் இவர் தான். ஆக ஒருவர் காய்கறி கடை வச்சிருந்தாலும் சரி, காய்கறி ஹோல்சேல் வச்சிருந்தாலும் சரி, அல்லது காய்கறியை விளைவிக்கக்கூடிய விவசாயியாக இருந்தாலும் சரி, சில பேர் பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைகள்லாம் இன்னைக்கு வந்துருச்சு இல்லையா, அவர்களே காய்கறியை விளைவித்து அவங்களே வியாபாரமும் பண்றவங்களா இருக்கிறாங்க. மற்றவங்க கிட்ட பண்றதில்லை. நம்ம தோட்டத்தில் நம்மளே போடுறோங்க, நம்மளே கொண்டு போய் காலையில் சந்தையில் வித்துருவோங்க, அல்லது நமக்குன்னு தனியாக ஒரு கடை இருக்குதுங்க, அந்த கடையிலேயே நம்ம வித்துருவோங்க என்கின்ற மாதிரியாக அமைப்புகளே இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீருக்கு அதிபதியான, காய்கறி விளையணும்னா என்ன வேணும்? மண்ணும் தண்ணியும் வேணும், அதுதானே. அப்ப நீர் ஆதாரம் உள்ள அத்தனை தொழில் அமைப்புகளையும், விவசாயத்திற்கும் நீர் தானே அவசியம். கொஞ்சம் கூடுதலான தண்ணி, கொஞ்சம் குறைவான தண்ணி என்கின்ற பயிர் வித்தியாசங்கள் தான் இருக்கே தவிர நீர் சார்ந்த அத்தனை அமைப்புகளையும் அங்கே சந்திரன் தான் கொடுக்க வேண்டும் என்பதால் சந்திரன் வலுக்க பிறந்தவர்கள், சந்திரன் சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்கள், இப்போது நான் சொன்ன மாதிரி திருப்பி கூட சொல்றேன், அதாவது சந்திரன் பௌர்ணமிக்கு முன்பின்னாக இருக்கக்கூடிய அமைப்பு, கேந்திர கோணங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்பு, சந்திரனே குருவோடும் சுக்கிரனோடும் தொடர்பு கொண்டிருக்கின்ற அமைப்புகள் இருப்பவர்களுக்கு காய்கறி வியாபாரம்,
பழைய வரும். எத்தகைய பழமாக இருந்தாலும் பரவாயில்லை, அது நீரில் அதாவது நிலத்திற்கு அடியில் நிலத்திற்கு மேலே எந்த பிரிவுகள் இருக்கக்கூடிய பழமாக இருந்தாலும் அத்தனை பழங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு நல்லா இருக்கும். எந்த காய்கறி போட்டாலும் அவங்களுக்கு ஒரு சிறப்பாகவே இருக்கும். அரிசி சார்ந்த விஷயங்களில் அவங்க பெரிய அளவில் நன்றாக இருப்பார்கள். காய்கறி பழம் போன்றவைகள் நெல் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் சுபத்துவமான ஜாதகத்தில் வலிமையாக இருக்க வேண்டிய ஒரே கிரகம் சந்திரன் மட்டும் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.